நீங்கலாம் கிரை பேபிஸ். அழுது அழுது சாம்பியன்ஷிப்ப வாங்குனீங்க. அழுது அழுது தான் வந்து இந்த இடத்துல வந்து நிக்கிறீங்க. இப்படிப்பட்டவங்களோட நான் திறமையானவன் அப்படின்ற மாரி லோகன் பால் பேட்டி குடுக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து லோகன் பால் ஜான்சினா தட்டி குடுத்துட்டு வெளில போலான்னு சொல்றோம்ல. லோகன் பால் திருப்பி திட்டுறா. ஜான்சினா கடுப்பாடுறா. அவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ரோவர்சி வருது. இத பயன்படுத்திக்கிட்ட ஜே யூசோவும் அதுக்கப்புறம் வந்து கோடி ரோட்ஸும் என்ன கோடி ரோட்ஸ் என்ன சொல்கிறேன், என்னடா நீங்களே அடிச்சிக்க போகிறீங்களா, நாங்களாம் தான் உங்களை அடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜே யூசோ அட்டாக் பண்ணுறா. அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணுற. ஜே யூசோ அப்படியே டாப் ரோப்லேருந்து ஜம்ப் பண்ணி ஜான்சன் நம்மளை குதிக்கிறா. அதுக்கப்புறம் உள்ள வந்த லோகன் பால் கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ண பார்க்குறா. உடனே கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ண பார்த்த லோகன் பாலுக்கு ஒரு சூப்பர் கிக்கு. அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸும் ஜே யூஸும் சேர்ந்து டேக் டீம் மூவ்ஸை போடுறாங்க. லோகன் பால் அடிச்சு விரட்டுறாங்க. கோடி ரோட்ஸ் ஜான்சனை வச்சு இந்த சாம்பியன்ஷிப்பை தூக்கி காமிக்கிறாரு. 2 பேரும் சாம்பியன்ஷிப்பை தூக்கி காமிக்கிறாங்க. இதுதான் இந்த ஸ்மாக் டவுன்ல நடந்துச்சு. தரமான சம்பவமாக இருந்துச்சு. வேற லெவலாக இருந்துச்சு. இதை பற்றி உங்களுடைய கருத்து கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.